அழுக்கான மண்ணை அழுக்கான பலவேறான உசதேசப்பட்ட புத்தி ஆகவே மறுபடி விசுவம் காண்பித்தாலும் பாரம்பரிய அழுத்து போவார். ஆகவே வாழ்க்கையில் வாழ்வார்கள் சோதனையில் யோகியார் சுமார் வைப்பார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி மனைவி மகளுடன் போயிருக்கிறேன். உள்ளே வைத்து உட்கார தலைவர் 4 நாட்கள் கழித்து ஆஸ்பத்திரியில் சென்றோம். நிமோனியா என்றார்கள், ஜன்னி என்றார்கள், மலேரியா என்றார்கள். ஆஸ்பத்திரியில் சேர்ந்த 6ஆம் நாள் தெரிந்தது பயோஜின் மென்டேன் மூளைக்கு சுற்றி இருக்கிற திரவத்திலே வைரஸ் கிருமிகள் அட்டாக் பண்ணியிருக்கின்றன. அடுத்த 4 நாட்களில் உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆபரேஷன் செய்ய வேண்டுமே என்கிற அலட்சியில் நாங்கள் என்ன செய்வது தெரியாமல் இங்கு திருவண்ணாமலைக்கு கோவில் போகும்போது எங்களுடைய சகோதரி போல எங்களுடைய தாய்மொழிக்கு தங்கள் நேரைய வாழ்வி பார்ப்பதை பார்த்தாலும் யாரையும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலைக்கு போய் காலை சுழற்றினால் மட்டுமே சற்று அசைவிலிருந்து சூரியன் போமா என்று சொல்ல நான் பெரிய கண்களை உடையவன் என் மனதில் உள்ளே இருக்கிறார். ராமன் ரகசியமாய் உதவிகள் செய்வான். ராமன் நேரில் வரும்போது அவரை எதிர்கள் கொடுத்து விடுவார். நாளை காலையில் ஆபரேஷன் யோகி எனக்கு எப்படி உதவுவார், யோகி என் மனைவியை எப்படி பிடிக்க வைப்பார் என்று நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது யோகியை பற்றியோ என் துக்கத்தினுடைய ஆழத்தை பற்றியோ எதுவுமே தெரியாத ஒரு நேர்காணலை கொடுத்தார். என் அருகே உட்கார்ந்து ஒரு பாடலை பாடுகிறார். பெரிய பெரிய கண்களினுடைய ராமன் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறார். அவன் ரகசியமாய் எனக்கு உதவிகள் செய்வார். ஆமா, ராமன் வேலையை வந்தால் அவரை நீ எப்படி புரிந்து கொள்வார்? ஒரு உடைந்து போய் நடித்திருக்கு. அந்த நடிவாக 47 வயது பாரதமாறன் இவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வளர்ந்ததாக ஒரு பாரதமாறன், 87 நாடுகள் எழுதியதாக ஒரு பாரதமாறன், சிறுபிள்ளையை கதறி கதறி எங்கே நீங்கள் வரமாட்டீர்களோ என்று நான் உள்ளுக்குள்ளே சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்தேன். யோகியார் ஒரு குங்காரின் மூலமாக, ஒரு நேபாளியின் மூலமாக நீங்க வந்து நான் ரகசியமாக வருவேன், ரகசியமாக உதவி செய்வேன். ஆமா, நான் உதவி செய்தால் உன்னை எப்படி புரிந்து கொள்வாய்? இந்த 6 மணிக்கு காலை எழுத நான் அருவி எழுந்தேன். மறுநாள் காலை அறுவை சிகிச்சை நடந்தது. அறுவை சிகிச்சை அடுத்த அரை மணி நேரத்தில் இவ்வளவு நன்றாக நான் இவள் ரியாக்டிவாக நினைத்துவதில் சொல்லிவிட்டு போனார். இங்கு என் மனைவி இந்த நேரம் 8 மணிக்கு கவர்ந்து உட்கார்ந்து மெட்ரோ சேனலோ அல்லது ஜிடிவி உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருப்பார். என்று என் காதில் அந்த செய்தி வந்த போதெல்லாம் அடுத்த 10 நிமிடத்தில் குமார் நாட்டு கமலாநிதி நான் யாரை நம்புகின்றேன்? நான் எந்த வைத்தியரை நம்பி, எந்த விஞ்ஞானியை நம்புகின்றேன்? இது வைத்தியருக்கெல்லாம் பெரிய வைத்தியம், இது வைத்தியருக்கெல்லாம் மிகப்பெரிய வைத்தியம், விஞ்ஞானிக்கெல்லாம் மிகப்பெரிய விஞ்ஞானி. இன்று நான் எல்லா நாடும் உள்ள சகல இடங்களிலும் நீக்கப்பட நேரடிய ஒரு பரப்பொருள். இப்பேற்பட்ட தத்துவத்தை, இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு விஷயத்தை மிக அழகான முறையிலே ஒரு எளிமையான காலத்திலே ஒரு மிக நேர்த்தியான ஒரு கட்டடம் அமைத்து அவருடைய அந்த உள்ளுக்குள்ள நுழைய வைத்தியருக்கு உடம்பெல்லாம் துடிக்கிறது. என் குழந்தைக்கு இந்த கூட்டுக்குள்ள நுழைய போது உடம்பு முழுக்க அண்ணன் அடிக்கிறா, பூரி பாடுறீங்க, பாட்டு பாடுவதற்கு உள்ளுக்குள்ளிருந்து ஒரு தேசமே நம்மை தட்டுவிடுகிறது. நல்லா பாடுகிறது. மொத்த காரணம் இந்த வைத்தியர்களை மிக அற்புதமாக நான் உணர்கிறேன். என் குழந்தைகள் கொடுத்தார் இந்த காரணம் உதவியை கையிலே எடுத்துக்கொண்டு யோகியாசிய மந்திர தேகத்தை கையிலிருந்து தரவான இந்த அற்புதமான காரியத்தில் நுழைந்த அத்தனை என்னுடைய சாட்சாத்காரத்தை தெரிவித்துக் கொண்டு
சிவகுமார் அவர்களை மறுபடி என்ற நாமத்தை சொல்லி நம்முடைய மனதை வலுவாக்கி கொண்டு நமது உறவுகளை வலுவாக்கி கொண்டு நமது வீட்டை வலுவாக்கி கொண்டு நமது நாட்டை வலுவாக்கி கொள்ளுவாய் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து ஒரு பாட்டு பாட சொல்றாங்க. செங்கல்பட்டு வண்டி தாண்டோம் போது குழந்தை ஏதாவது ஒரு டியூன் சொல்லுவோம். ஒரு டியூன் சொல்ல பார்க்க பாடகுமார் நினைக்கிறதும் புத்தி மூலமாகவோ இது பாட்டு வரவே இல்லை. இங்க வந்தது அத்தனும் இந்த வார்த்தை இடத்துல யோசனாவுக்கு தூண்டப்பட்டவை எந்த தெளிவாக நாங்கள் உடலையோ இது அந்த மாதிரியான ஒரு கருவிதான்.